கார்த்திக் ரேவதி சீரியல்லேருந்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்திரகலா கார்த்தியை எப்படியாவது சாப்பிட வச்சு விரதத்தை முடிக்க வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. கார்த்தியை சாப்பிட கூப்பிட்றாங்க. இல்லைங்க நான் இப்போ தான் சாப்பிட்டேன், எனக்கு பசி இல்லைங்கிறாங்க. அக்கா இதெல்லாம் பொய்யுக்கா, அவங்க அம்மா இறந்ததுனால தான் இவர் 18 நாளைக்கு சாப்பிட மாட்டாங்கல்ல, அந்த விரதத்தை இவன் கடைப்பிடிக்கிறாங்க்கா, அதனால தான் அவன் சாப்பிட மாட்டேங்கிறாங்கிறாங்க. சந்திரா உனக்கு எதோட முடிச்சு போடுறதுனே தெரியலையா, எப்போ பார்த்தாலும் மாப்பிள்ளையை சந்தேகப்படுறதே உனக்கு வேலையாக போச்சான்னு திட்டுறாங்க சாமுண்டீஸ்வரி. மயில் வாகனத்துக்கு ஃபோன் வருது. கேட்ரிங்லேருந்து சொல்லியிருக்காங்க, அந்த சாப்பாட்டை யாரும் சாப்பிட்றாதீங்க, அதில் பல்லி விழுந்துருச்சுங்கிறாங்க. இதை கேட்ட மயில் வாகனம் வீட்டில் இருக்கிற யாரையும் சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறாங்க. சந்திரா எசிலிக்காகவே இல்லை இல்லை இந்த சாப்பாட்டை நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. அட சின்ன சம்மந்தியே சாப்பிட்றாங்க, நம்மளுக்கு என்ன அப்படின்னு புதுசாக வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் ஐயோ எனக்கு வயிற்று வலிக்குது, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு எல்லாரும் துடிக்கிறாங்க. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா சந்திராவுக்கு மறுபடியும் சந்தேகமாக இருக்குது. ஆமாம் நாங்கள் சாப்பிட்டதில் ஏதாவது கலந்துருந்ததாங்கிறாங்க. டாக்டர் அம்மா பார்த்துட்டு ஆமாம்மா அதில் பல்லி விழுந்தது நிஜம்தாங்கிறாங்க. சந்திரா மறுபடியும் சாமுண்டீஸ்வரிக்கிட்ட இது எல்லாமே உன் மாப்பிள்ளை பண்ண ஏற்பாடாக தான் இருக்குங்கிறாங்க. சந்திரா ஓங்கி அரைஞ்சிடுவேன் பார்த்துக்கோ, எதுக்கு எடுத்தாலும் மாப்பிள்ளையை சந்தேகப்படுறதே உனக்கு வேலையாக போச்சு, மரியாதையை டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வா அப்புறம் பேசிக்கலான்ட்டு போகிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் சரிம்மா தான் நாள் குறிச்சாச்சில் நாங்கள் நிச்சயத்துக்கு வரோன்ட்டு போயிடுறாங்க. சரி கிளம்புங்க, அந்த மயில் வாகனத்துக்கு சந்தேகம் வந்துட போகுதுன்னு சந்திரா சொல்கிறாங்க. சரிங்கம்மா நான் கிளம்புறோன்னு சொல்லிட்டு மயில் வாகனம் சந்திராவை கூட்டிகிட்டு வராங்க. வர வழியில் அங்கே நவீன் துர்காவை பார்க்குறாங்க. துர்காவும் நவீனை பார்த்துட்டு, நவீன் நீ இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா, என் கழுத்தில் தாலியை கட்டிட்டேன், இப்போ எனக்கு வேற ஒருத்தவங்களோட நிச்சயம் பேசிகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நினைக்கும் போதும் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமான்னு அழுகுறாங்க. நீ ஒன்றும் அழுகாத துர்கா, எல்லாம் கார்த்தி பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காருல, நிச்சயமாக அவர் பார்த்துக்குவாருங்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் தான் நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு நவீன் தோல் மேலே சாஞ்சு அழுதுட்டு இருக்காங்க துர்கா. வர வழியில் சந்திரா இவங்கள பார்க்குறாங்க. பார்த்ததும் ஓஹோ இந்த வேலையெல்லாம் நடக்குதா, இருக்கட்டும் போய் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு சந்திரா அமைதியாக இருக்காங்க. அப்போ மயில் வாகனமும் இதை கவனிச்சிடுறாங்க. நல்ல வேலை சின்னத்தை பார்க்கல, நாம தான் பார்த்துருக்கோம், இது உடனே போய் நம்ம கார்த்திகிட்ட சொல்லி ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும்ன்ட்டு மயில் வாகனம் வீட்டுக்கு போகிறாங்க. மைதிலி தோட்டத்துக்குள்ளே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே முத்துவேல் வராங்க. முத்துவேல் வந்ததும் மைதிலியை பார்க்குறாங்க. இவன் நம்ம கண்ணில் இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்காளே, அன்னைக்கு சாமுண்டீஸ்வரி மக வந்து காப்பாற்றிட்டா, இன்னைக்கு யாரும் பக்கத்தில் இல்லை, இவளை எப்படியாவது நம்ம அடைஞ்சிட வேண்டியதான்ட்டு முத்துவேலு தப்பான நோக்கத்தோட மைதிலி பக்கம் போனதும் அவங்க தோள்பட்டியை தொடறாங்க. மைதிலி பயந்துடுறாங்க. பயந்துக்கிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அடப்பாவை நீயா, அன்னைக்கிட்ட ரேவதி உன்னை கையால் அரைஞ்சாலே அப்போ கூட உனக்கு புத்தி வரலையா, பொம்பளைன்னா ஏன்டா இப்படி அலையிறீங்க, என்னடி கை நீட்டியா பேசுகிற, நான் ஆசைப்பட்ட யாரையும் அடையாமல் விட்டதில்ல, மரியாதையாக வாடி அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாங்க முத்துவேலு. என்னை விடுறா விடுறான்னு மைதிலியும் போராடி தப்பிச்சு பார்க்குறாங்க, முடியல. மைதிலி சத்தம் கேட்டு அந்த பக்கம் ஜானகியம்மா ஓடி வந்து பார்க்குறாங்க. ஐயோ மைதிலி நீயா அப்படின்னு சத்தம் கேட்டு ஓடி வந்து அந்த முத்துவேலை தடுத்து நிறுத்தி பார்க்குறாங்க. ஜானகி அம்மாவை ஒரே தள்ளிட்டு முத்துவேலு மைதிலி இழுத்துக்கிட்டு போகிறாங்க. ஜானகி அம்மாவுக்கு அந்த நடுக்காட்டுக்குள்ளே என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே ரேவதிக்கு ஃபோன் பண்ணி, அம்மாடி ரேவதி, அந்த சிவனாண்டியோட சித்தப்பா முத்துவேலு மைதிலியை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான், எப்படியாவது நீதாம்மா வந்து காப்பாற்றணும், எங்கள் காப்பாற்றுமா, உன்னை தவிர இந்த ஊரில் எங்களுக்கு வேறு யாரையும் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க ஜானகி. கடவுளே நாங்களே அனாதையாக வந்து நிற்கிறோம், ஏன்டா எங்களுக்கு இப்படி சோதனை மேலே சோதனையோ, எப்படியாவது மைதிலியை காப்பாற்றிட்டா பரவாயில்லையேன்னு வேண்டிட்டு நிற்கிறாங்க ஜானகி. ரேவதி கார்த்திகிட்ட போய் சொல்கிறாங்க, அன்னைக்கு கோயிலில் ஒரு அம்மாவை சந்திச்சு அவங்க நம்ம சூழலில் தான் வேலை பார்க்குறேன்னு சொன்னனால அவங்க மருமகளை வேலை தப்பான முறையில் நடந்துட்டான், அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டானா, எப்படியாவது நீ தான் போய் காப்பாற்றணுங்கிறாங்க ரேவதி. அப்படியா, அவங்க பேர் என்ன சொன்னேன்னு கேட்குறாங்க கார்த்தி. அவங்க பேர் மைதிலிங்கிறாங்க. சரி நான் போய் என்னன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கே போகிறாங்க. வெல்கிட்ட மைதிலி முடிஞ்ச வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு என் கண்ணில் பட்டுட்டேன், நான் உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் தப்பான முறையில் நடந்துக்கிறதுக்கு பார்க்குறாங்க. மைதிலியும் முடிஞ்ச வரைக்கும் அவங்ககிட்ட இருந்து தப்பிக்க போராடிட்டு இருக்காங்க. கரெக்டான நேரத்தில் கார்த்தி வந்ததும் முத்துவேலை அடி அடின்னு அடிச்சு தும்சம் பண்ணுறாங்க. எப்படியோ மைதிலியை காப்பாற்றிடுறாங்க. தம்பி எங்களுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் ஒவ்வொரு நேரமும் நீங்கள் தான் வந்து காப்பாற்றுறீங்க, ரொம்ப நன்றி தம்பிங்கிறாங்க மைதிலி. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எப்போ இந்த ஊருக்கு வந்தீங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி. நாங்கள் வந்து கொஞ்ச நாள் ஆச்சு, நீங்கள் வீட்டுக்கு வாங்க எல்லாம் விவரமாக பேசிக்கலாம், அத்தை உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. சரி வர அப்படிங்கிறாங்க கார்த்தி. இங்கே பார்த்தா முத்துவேலை, சரி இவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துடலாம், ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி. சரி தம்பி எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் மைதிலி முத்துவேல் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. முத்துவேலை பிடிச்சி லாக்கப்பில் தள்ளுறாங்க. என்னையே தூக்கி உள்ள வச்சுட்டியெல்லாம் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, டீ குடிக்கிற நேரத்தில் நான் வெளியில் வந்து காட்டுறேன் பாருங்கிறாங்க முத்துவேலு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இன்னும் வேற நீ சவால் விட்டுட்டு இருக்கியா, ஒழுங்க கிடையா, இல்லைன்னா முட்டிக்கு முட்டி தட்டி பேத்துருவேன் அப்படிங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். ஓஹோ என்னையே மிரட்டுறியா, இரு இப்போ என் மவன் வந்துடுவான் அப்புறம் இருக்குவார் உனக்கு அப்படின்னு இன்ஸ்பெக்டரை மிரட்டுறாங்க முத்துவேலு. சிவனாண்டி இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. எங்கள் சித்தப்பாவை எதுக்கு லாக்கப்பில் வச்சிருக்கீங்கன்னு வந்து கேட்குறாங்க. உன் சித்தப்பன் என்ன சாதாரண வேலையை பார்த்துருக்கான், தோட்டத்தில் வேலை செய்கிற பொம்பளை கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான், அதனால தான் அவனை லாக்கப்பில் போட்டிருக்கோங்கிறாங்க. ஐயோ எங்கள் சித்தப்பா அப்படிப்பட்ட ஆளே கிடையாது, யாரோ தப்பாக பொய் புகார் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை நம்பிட்டு எங்கள் சித்தப்பாவை லாக்கப்பில் பிடிச்சி வச்சிட்டீங்கிறாங்க. சிவனாண்டி சம்மந்தப்பட்ட பொண்ணு இந்த ஆள் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்கு, இதில் உன் சித்தப்பன் நல்ல
தேவைன்னு வேற நீ சர்டிஃபிகேட் கொடுக்குறியான்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்ஸ்பெக்டர். சார், அந்த பொண்ணை தூண்டி விட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சதே அந்த சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ளை டிரைவர் தான் சார். அவங்களுக்கு எங்களுக்கும் பகை இருக்கிறது ஊருக்குள்ள எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க வேணாலும் கேட்டு பாருங்கங்கிறாங்க சிவனாண்டி. உன் சித்தப்பனை பத்தியெல்லாம் நீ இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காத. அவன் பேர்ல எஃப்ஐஆர் போட்டாச்சு. நீ ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். நீ முதல்ல கோர்ட்ல போய் ஜாமீன் வாங்கிட்டு வா. அதுக்கப்புறமா உங்க சித்தப்பனை விடலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். சித்தப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் உன்னை எப்படியாவது வெளியில எடுத்துடுறேங்கிறாங்க சிவனாண்டி. சரிடா மவனே, அந்த டிரைவர் பையில சும்மா விடக்கூடாது. அடிக்கடி என்னோட ரூட்ல கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். நான் வெளியில வந்து அவனை பேசிக்கிறேங்கிறாங்க. சரி சித்தப்பா, இப்போதைக்கு நீங்க அமைதியா இரு. நான் போய் ஜாமீன் வாங்கிட்டு வந்துடுறேன்ட்டு போறாங்க சிவனாண்டி. மைதிலி கார்த்தியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஜானகி அம்மாவை கூப்பிடுறாங்க. ஜானகி அம்மா கார்த்தியை வந்து பார்த்ததும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அத்தை அழாதீங்க, பேசுங்கங்கிறாங்க மைதிலி. சரி மைதிலி, மாப்பிள்ளையை பார்த்ததும் என்னால் அழுக அடக்க முடியல. ஆத்திரமும் அழுகச்சுமா வருதுங்கிறாங்க. ரேவதி போட்டோவை பார்க்குறாங்க கார்த்தி. மாப்பிள்ளை நீங்க நல்லா இருக்கீங்களாங்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன். ஆமா, நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு கேட்குறாங்க. காஞ்சிபுரத்துலேயே இருந்தா தீபா ஞாபகமாவே இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த ஊருக்கு வந்தோம். வந்து ஒரு வாரம் ஆகுது. அப்பதான் கோயிலில் ரேவதியை நான் பார்த்தேன், சந்திச்சோங்கிறாங்க ஜானகி. அதுக்கப்புறம் ரேவதியும் இங்கே வரப்போக இருந்து பழக்கம் ஆயிடுச்சுங்கிறாங்க. ஆமாம், ரேவதி கையில் நீங்கள் தான் நாட்டு மருந்து கட்டு போட்டிங்களான்னு கேட்குறாங்க கார்த்தி. ஆமாங்கிறாங்க ஜானகி. அந்த பழக்கத்தில் தான் மைதிலி கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிட்டாங்கிறாங்க. ஓ, கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் வந்தீங்களான்னு கேட்குறாங்க கார்த்தி. நான் வரலங்க, மைதிலி தான் வந்தாங்கிறாங்க ஜானகி. இல்லை, உங்களை பார்த்ததா சொன்னான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜானகி. ஆமாம் தம்பி, உங்களை பார்த்ததும் எனக்கு ஒன்றுமே புரியல. உடனே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஏங்க, நீங்கள் என்னை பார்த்தீங்கல்ல, என்னை வந்து பார்த்துருக்கலாமல்லன்னு கேட்குறாங்க கார்த்தி. இல்லை தம்பி, உங்களை பார்த்தா வேற ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயந்துட்டு தான் நான் வந்துட்டேங்கிறாங்க மைதிலி. மாப்பிள்ளை, உங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயம் எங்களுக்கு தெரியாது. ரேவதி தான் உங்க மனைவியா இருப்பான்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. நீங்க ஏதோ நல்ல காரியத்துக்கு தான் டிரைவரா நடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் எங்களால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சோம். ரேவதிக்கு உங்க பழைய வாழ்க்கை தெரிய வேண்டாம் தான் ஊருட்டு போலான்னு நினைச்சோம் மாப்பிள்ள. அப்பவும் ரேவதி வந்து தான் தடுத்துட்டாங்கிறாங்க. ஆமா தம்பி, ரேவதி வந்து வற்புறுத்தி சொன்னதுனால தான் திரும்பவும் நாங்க இந்த வீட்டுல வந்து இருக்கிறோங்கிறாங்க மைதிலி. ரேவதி எனக்கு தாய் மாமா போல தான். சந்தர்ப்ப சூழ்நிலையால அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும் ஆயிப்போச்சு. அத்தை, நீங்க என்னை தப்பா நினைச்சிடாதீங்கன்னு சொல்றாங்க கார்த்தி. ஐயோ மாப்பிள்ளை, ஏன் இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இன்னொரு கல்யாணம் நடக்கணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்லை. நான் தினம் தினம் வேண்டிக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி நினைச்ச மாதிரி உங்களுக்கு நல்ல பொண்ணா உங்களுக்கு அமைஞ்சிருக்காங்க. இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும்னு எங்க அம்மாவோட ஆசை. எங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்றுக்காகத்தான் நான் இந்த ஊருக்கே வந்திருக்கேங்கிறாங்க கார்த்தி. மைதிலி, மாப்பிள்ளைக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு வாங்குறாங்க ஜானகி. இதோ இப்போ போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ரேவதி உள்ள வர்றாங்க. ரேவதி எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. ரேவதி கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்லிடாதீங்கன்னு கார்த்தி கேட்குறாங்க. சரிங்க மாப்பிள்ளை, நான் சொல்லலைங்கிறாங்க ஜானகிமா. அக்கா, உங்களுக்கு ஒன்றும் இல்லையலன்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, உங்க வீட்டுக்காரர் வந்து என்னை காப்பாத்திட்டாங்கிறாங்க. சரி, அந்த பொம்பளை பொறுக்கி என்ன பண்ணிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க ரேவதி. அவனை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்து அவன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டோன்னு சொல்றாங்க மைதிலி. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அவ அடிக்கடி இப்படிதான் பண்ணிட்டு இருக்கா. உள்ள தள்ளுனதே ரொம்ப நல்லதா போச்சுன்னு சொல்றாங்க ரேவதி. சரி, பேசிட்டே இருக்கோமே மைதிலி, அவங்களுக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடு. மாப்பிள்ளை வாங்க சாப்பிடலான்னு கூப்பிடுறாங்க ஜானகியம்மா. இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறாங்க ரேவதி. மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்கவும், இல்லம்மா, நீ என் பொண்ணு மாதிரி. உன்னை நான் பார்த்ததுல இருந்து என் பொண்ணா தான் நினைக்கிறேன். அதனாலதான் அவரை மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டேன். நீ தப்பா நினைச்சுக்காதீங்கிறாங்க ஜானகியம்மா. ஐயோ என்னம்மா, என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டு தப்பா நினைச்சுக்காதீன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்களே. நான் உங்களுக்கு பொண்ணுனா அப்ப என் வீட்டுக்காரர் உங்களுக்கு மாப்பிள்ளை தான். தாராளமா நீங்க மாப்பிள்ளைனே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரேவதி. சரி, ரெண்டு பேரும் வாங்க சாப்பிடலான்னு கூப்பிடுறாங்க ஜானகியம்மா. வா சாப்பிட்டு வரலாம். அம்மா ரொம்ப நாளா இங்க சாப்பிடணும்னு அவங்க ஆசைப்பட்டுட்டே இருந்தாங்க. அவங்க ஆசை இன்னைக்காவது நிறைவேற்றும். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கோம். இவங்க வீட்டுல நம்ம சாப்பிட்டு போலாங்கிறாங்க ரேவதி. கார்த்தி அமைதியாவே இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த மைதிலி, தம்பி வாங்க சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடவும் சரின்ட்டு கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் போய் சாப்பிட்றாங்க. ஜானகி அம்மாவும் மைதிலியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தம்பி, நீங்களும் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்து போகணும்னு கூப்பிடுறாங்க மைதிலி. சரிங்க, நாங்க போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு கார்த்தியும் ரேவதியும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. வீட்டுக்கு போனதும் மயில் வாகனம் கார்த்தியை தனியாக கூட்டிட்டு போய் நடந்த விவரத்தை சொல்றாங்க. இந்த நவீன் துர்கா ரெண்டு பேரும் பட்ட பகலையே நடு ரோட்ல நின்றுட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வரைஞ்சிட்டு பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க மயில் வாகனம். இதை கேட்ட கார்த்தி, என்னது இப்படியா நடந்ததுன்னு கேட்குறாங்க. ஆமாப்பா, இந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கிற நேரத்தில் ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்குதுங்கிறாங்க மயில் வாகனம். அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க கார்த்தி. இதை கேட்டதும் மயில் வாகனத்துக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ என்ன சகலை சொல்றேன் அப்படின்னு கேட்கவும், ஆமாங்க, இதை நான் சொல்லலை. ஆனால் இவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சது எனக்கு மட்டும்தான் தெரியுங்கிறாங்க. அப்படியா, இப்போ என்ன சகலை பண்ணுறது? அத்தை வேற கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி தடுத்து நிறுத்துறதுங்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் விடுங்கிறாங்க. இந்த பக்கம் துர்கா ஓடி வந்து, மாமா நீங்கள் தான் எப்படியாவது என்னையும் நவீனையும் சேர்த்து வைக்கணும். எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டெல்லாம் நான் வாழவே மாட்டேன். முடிஞ்சா என்ன நவீன் கூட சேர்த்து வைங்க, இல்லைன்னா நான் செத்துடுவேன்னு சொல்றாங்க துர்கா. இந்த மாதிரி கோலத்தனமா முடிவெடுக்க கூடாது, தைரியமா இருக்கணும். நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நவீன் கூட உன்னை எப்படியும் கண்டிப்பா சேர்த்து வைப்பேங்கிறாங்க கார்த்தி. அந்த நம்பிக்கையில் தான் மாமா நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா அங்கிருந்து கண்ணீர் தொடச்சிக்கிட்டு போறாங்க. சந்திரா பாக்குறாங்க. ஓஹோ, எல்லாரும் கூட்டு கலவாணிங்க தானா, இருங்கடா அவங்கள பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே சாமுண்டேஸ்வரி கிட்ட போய், அக்கா கல்யாணத்தை தாமதம் பண்ணக்கூடாது, சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த துர்கா கல்யாணத்தை நடத்தி முடிக்கணுங்கிறாங்க. ஆமா, ஏண்டி இப்படி அவசரப்படுற? இப்பதானே நிச்சயதார்த்த தேதியவே குறிச்சிருக்கோம். அதுக்குள்ள நீ நினைச்சாதான் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிக்க முடியுமா? கொஞ்சம்
அமைதியாயிருங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஐயோ அக்கா, உன்னை சுற்றி என்னெல்லாம் நடக்குதுங்கிறது உனக்கு தெரியல. டிரைவர் மாப்பிள்ளையே உன்னை பழி வாங்குறதுக்கு துடிக்கிறாங்கிறாங்க. ஏன் மாப்பிள்ளை அப்படி இருக்க மாட்டாருடி. அவர் எது செஞ்சாலும் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு மட்டும்தான் செய்வாருன்னு சாமுண்டீஸ்வரி உறுதியாக சொல்கிறாங்க. இந்த பக்கம் சந்திரா நினைக்கிறாங்க, ச்சே இவளை எப்படி பார்த்தாலும் மடக்க முடியல. எப்போ பார்த்தாலும் அந்த டிரைவர் பையிலேயே தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கா. அதுக்கேற்ற மாதிரியே அவனும் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிடுறான். இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது சிவனாண்டி சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி, அந்த டிரைவர் எங்கள் சித்தப்பாவை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்கிறாங்க. இதை கேட்ட சந்திரா, ஐயோ என்னங்க ஆச்சு, சித்தப்பா பேரில் என்ன தப்பா அவன் கண்டுபிடிச்சான்னு கேட்குறாங்க. சந்திரா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சந்திரா, அங்கே ஒருத்தர் புதுசாக குடி வந்திருக்காங்க. அவங்களுக்கு அப்படி வேலை செய் இப்படி வேலை செய்யன்னு சித்தப்பா போய் சொல்லிட்டு இருந்திருக்காரு. அந்த அம்மா சித்தப்பா கிட்ட பேசிட்டு இருந்திருக்குது. அந்த அம்மாவை எப்படியோ தூண்டி விட்டு கேஸை கொடுக்க வச்சுட்டான் அந்த டிரைவர். அம்மாவும் அந்த கார்த்தி பேச்சை கேட்டுக்கிட்டு எங்கள் சித்தப்பா மேலே கேஸை கொடுத்துருச்சு. இப்போ சித்தப்பா ஜெயிலுக்குள்ளே கிடக்குறாரு சந்திராங்கிறாங்க சிவனாண்டி. இவன் பாருங்களேன், எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் சேர்த்து குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கானுங்க. இவனை சும்மாவே விடக்கூடாதுங்க, ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுங்க. எங்க இவனை சும்மாவா விட்டீங்க, கையை கால் முறிச்சு போடக்கூடாதா அப்படின்னு சந்திரா கேட்கவும், ஐயோ அது ஏன் சந்திரா கேட்குற, சித்தப்பாவை அடி நடிச்சிட்டானாமே, அந்த அடியை என்னைக்கும் மறக்க முடியாதுன்னு வேற சித்தப்பா புலம்பிக்கிட்டு இருக்கு. சரி சந்திரா, எதுவாக இருந்தாலும் நம்ம நேரில் பார்த்து பேசலாம், ரொம்ப நேரம் ஃபோனில் பேச வேண்டாம்னு சிவனாண்டி ஃபோனை கட் பண்ணுறாங்க. சந்திரா கார்த்திவே முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. சின்னத்தை முறைக்கிறத பார்த்தா ஏதோ வில்லங்கத்தை கொண்டு வந்து விடுறாங்கன்னு நினைக்கிற சகல இதுகிட்ட நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும்னு சொல்கிறாங்க மயில்வாகனம். அட அதை விடுங்க, அவங்க பள்ளி விழுந்த சாப்பாட்டை சாமர்த்தியமாக சாப்பிட்டாங்க. திரும்பவும் பெட்டில் அட்மிட் ஆகி இப்போ தான் திரும்பி வீட்டுக்கு வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு மண்டை மூளை குழம்பிருக்கும் போல இருக்கு. அவங்க கிட்ட நமக்கு என்னங்க பேச்சு, வாங்க நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மயில்வாகனம் அங்கிட்டு போகிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த சந்திரா கார்த்தி மேலே சரியான கோவத்துலையும் வெறுப்புலையும் இருக்காங்க. டே டிரைவரு, என்கிட்ட இருந்து நீ ஒவ்வொரு தடவையும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கியல்ல, இந்த தடவை ஏதாவது ஒன்று பழி வாங்காமல் விட மாட்டேன்டா, எப்படி பழி வாங்குறேன்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு சந்திரா கார்த்தி மேலே சரியான கோவத்துலையும் வெறுப்புலையும் இருக்கிறாங்க. அங்கே ரேவதி வராங்க. அடி பாவி, இவ கூட நம்மளுக்கு எதிராக திரும்பிட்டாளே, அன்னைக்கெல்லாம் என் பேச்சை கேட்டுட்டு இருந்தா, ஆனால் இப்போ பாரு அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கா, அவனுக்கு வேண்டியதே செஞ்சுட்டு இருக்காளே, இவளை எப்படி மடக்கிறது, சரி மாயா வச்சு தான் மடக்க முடியும்னு சொல்லிட்டு மாயாவை பார்க்க போகிறாங்க சந்திரா. என்ன மாயா மகேஷை கண்டுபிடிச்சாங்கிறாங்க. அதான் இன்னும் இல்லையே, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தாலும் அவங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. மகேஷ் எங்கே இருக்கானே எங்களுக்கு தெரியலைங்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, அடிக்கடி வீட்டுக்கு வந்து அக்கா கறிக்கிட்ட பிரச்சனை பண்ணு, அப்போ தான் மகேஷ் எங்கே இருக்கான்னு தெரியும்னு சொல்லி கொடுத்துட்டு வராங்க சந்திரா. கார்த்தி ரேவதி போய் மகேஷை பார்த்துட்டு வரலான்ட்டு போகிறாங்க. அப்போ மயில் வாகனம் வந்துடுறாங்க. என்ன சகல எங்கே கிளப்பிட்டீங்க ரெண்டு பேருன்னு கேட்குறாங்க. மகேஷ் இருக்கிற இடத்த சொல்லிட்டு அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அவனுக்கு நினைவு திரும்பிடுச்சு, நான் பார்த்துட்டு வரேங்கிறாங்க. அப்போ நானும் வரேங்கிறாங்க மயில் வாகனம். மயில் வாகனம் கார்த்தி ரெண்டு பேரும் மகேஷ் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. மகேஷ்க்கு நினைவு